ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, தூய ஆவியானவரே, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் இயேசு ராஜா, ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா. உம்முடைய நாமம் இனிமையானது ஆண்டவரே. நீர் உன்னதமான தேவன், பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உம்மை போல தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்து உமக்கு முன்பா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, பலப்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாயிருப்பீராக. உம்முடைய பிரசன்னத்திற்காய் கெஞ்சுகிறோம் தேவா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் 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 அதிகமாக உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்க. தேவ பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புவதாக. இந்த ஆலயம் முழுவதும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆலயம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பட்டும் ஆவியானவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதலே உம்முடைய ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் இருதயங்களை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. எங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிற தேவன், எங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியா எங்கள் சரீரங்களையும் எங்கள் இருதயத்தையும் எங்கள் நாவையும் ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. சுத்திகரிப்பீராக, ஆளுகை செய்வீராக, எழுந்தருளுவீராக அப்பா. ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கண் பாரும். கேட்கலாமா? தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம். ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேண்டும் என்று இருதயத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் செய்த உபகாரங்கள், கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் நன்றியோடு லாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம்
இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் 120 பேர் நடுவே 120 பேர் நடுவே தேற்றரவாளன் நீர் வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளன் நீர் வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்ன. உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்கப்பா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவி என்னேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவி எங்கள் உள்ளங்கள் ஏங்கட்டும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்திற்காய். பறந்து வீரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து வீரைந்து தீவிரமே வீரைந்து வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகி. ஒரு முறை கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காய் உம்முடைய பாதம் தொழுகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்த, உமக்கு மாத்திரம் நன்றி சொல்ல, உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் கேட்க, உமக்கு ஒருவருக்கே சகல துதியையும் கனத்தையும் செலுத்தும்படியாய் நாங்கள் ஒரே மனதோடு உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு மனதோடு உம்மை ஆராதித்து துதித்து உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய வாக்கின்படியும் உம்முடைய உண்மையின்படியும் எங்கள் மத்தியிலே வந்து உலாவுகிறீர் என்கிற விசுவாசத்தோடு எங்கள் கரங்களை தட்டி உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. தேவ பிரசன்னத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீர், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். உம்முடைய நல்ல சத்தத்திற்காய், உம்முடைய நல்ல பிரசன்னத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நீர் நல்லவர், நீர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகை முழுவதும் உடைய ஆளுகை கீழாய் எடுத்துக் கொள்ளுவீராக. உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராக. ஆண்டவரே, வந்த ஜனங்களை ஆசீர்வதையும் விடுதலையோடு ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ பலனை தந்தருளுவீராக. ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகளை தடையில்லாமல் கொண்டு வாரும். இந்த கூடுகை ஆன்லைனில் இணைந்து எங்களோடு கூட உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையின் எல்லா பகுதியிலும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 34, தெரிந்த சங்கீதம், சங்கீதம் 34 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 34 689வது பக்கம். சங்கீதம் 34 வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அநேக முறை வாசிக்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அதே போல தான் சங்கீதம் 63வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இந்த 63வது சங்கீதம் எப்பொழுது எழுதியிருக்கிறான் என்று அதில் மேலே சொல்லப்பட்டிருக்கிற தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். சங்கீதம் 34 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பாடினானாம்? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அங்கே உயிர் பிழைத்து போகிற ஒரு இடத்துல அவன் பாடுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். இங்கே வனாந்தரத்தில் இருக்கும்போதும் தாவீதுக்கு ஒன்றே ஒன்று தான் அவன் சொல்லுவான், நான் ஜீவன் உள்ள மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன், ஜீவன் உள்ள மட்டும் கர்த்தரை துதிப்பேன். தாவீதிற்கு எந்த பதவியில் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை வைத்தல்ல அவன் கர்த்தரை துதிப்பது. அதுதான் நம்ம படிக்க வேண்டிய பெரிய விஷயம். அதுதான், என்னுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அவர் துதிக்கப்படத்தக்கவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காலமா இருந்தாலும், அது எனக்கு நன்மையோ தீமையோ சாதகமோ பாதகமோ, நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னையும் நான் காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை துதிக்கும் பாக்கியத்தை நான் அறிந்து பெற்றுக்கொண்டேனானால், எந்த காலமும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் நான் அவரை துதிப்பதற்கு எனக்கு தடையா இருக்கக்கூடாது. எந்த தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி ஒரு அனுபவத்தை வாழ்க்கையின் அனுபவமாய் கொண்டு செல்ல முடியுமோ, அவன்தான் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுவான், நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அது வனாந்திரமோ, உயிர் பிழைக்க முடிந்த சூழ்நிலையோ,
அல்லது உயிர் போகிற சூழ்நிலை அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் துதிக்கப்படத்தக்கவர், எல்லா காலத்திலும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அதனாலே தான் அதை அறிந்த தேவ பிள்ளைகள் நாம் ஒன்றாய் சேர்ந்து பாட போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே. ஹல்லேலூயா. அவரை அறிந்து உணர்ந்து சொல்லுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்து அந்த பாடல்களை பார்த்தீங்களா? நாம் பாடுவதும் நாம் சொல்லுவதும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்ல நாம் சொல்லுவது. என்னுடைய சூழ்நிலையை சொல்லி அல்ல நீர் துதிக்கப்படத்தக்கவர் நான் துதிக்கிறேன் என்று சொல்லுவது. அது நன்றி, அதுவும் வேண்டும். ஆனால் அவரை நாம் துதிப்பதற்கு நாம் பார்க்க வேண்டியது அவருடைய மகத்துவத்தை மாத்திரம்தான். அதனால தான் ஒரு பிள்ளை, தேவ பிள்ளை, தேவனை அறிய அறிய அறிய, நான் இதான் எப்பவுமே சொல்லுவேன். ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது எப்பவுமே நமக்கு தெரிய வேண்டியது அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை. அவர்தான் ஆதியும் அந்தமும், அவர்தான் துவக்கமும் முடிவும். அவருக்கு ஒருவனும் நிகராய் இருப்பது கிடையாது, இருந்ததும் கிடையாது. அவருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார்? நாம் காண்கிற எவையானாலும் சரி, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உருவாக்கின வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அதனால தான் உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லணும், வானிலும் நீரே, பூவிலும் நீரே, உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே? அதனால என் சூழ்நிலையை பார்த்தல்ல நான் ஆராதிப்பது. உலகத்திலே ஒருவேளை எனக்கு கஷ்டமோ, அதான் நம்ம சொல்ல, வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி துதிக்கப்படத்தக்கவர் நீர் அல்லவோ. அதை அறியும் அறிவை எனக்கு தந்த பாக்கியத்திற்காய் நான் உள்ளளவும் அவரை துதிப்பேன். அதான் பாடும்போது சும்மா தெரிந்த பாடல், பழைய பாடல் என்று நாம் பாடிவிடக்கூடாது. பாடும்போதே நமக்கு தோணும், ஆண்டவரே தாழ்வில் இருந்தாலும் உம்மை துதிக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க, அது போதும். ஹல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு எந்த பகுதியையும் தாண்டி செல்வதற்குள்ள பலன் பரத்திலிருந்து வரும். ஏனென்றால் அவன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாழ்வையும் எதிரே நிற்கிற கோட்டையும் அல்ல அவன் பார்ப்பது. அவன் கண்கள் எப்பொழுதும் பார்க்கிறது மகத்துவமான தேவனுடைய மகத்துவங்களை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்துதான் பாட போகிறோம். பாடும் போதே, துதிக்கும் போதே உள்ளத்துல தேவ மகிமையை குறித்த அந்த அறிவு பெருகட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து உணர்ந்து பாட போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே,
வாதையில் நீரே என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வானிலும் நீரே வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, வானிலும் நீரே. எங்கள் ஆசை விருப்பமெல்லாம் உயர்விலும் தாழ்விலும் எல்லாம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் நேரத்தில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் நேரத்தில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே இயேசுவே உம்மை நான் மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் தேவனும் நீரே தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வவும் நீரே. தேவனும் நீரே, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இறுதியா இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு சர்வ வல்லமை பராக்கிரமம் உள்ள கர்த்தருக்கு எக்காலமும் துதிக்கப்படத்தக்க ஒரே தேவன், ஆதியும் அந்தவுமாயிருக்கிறவர், சகலத்தையும் உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர், அவருக்கே இந்த சபையிலே இன்றும் என்றும் சதா காலமும் துதியும் புகழமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சர்வ வல்லமை உள்ள தேவன், சதா காலமும் துதிக்கப்படத்தக்கவர், தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாயிருக்கிறவர், ஒருபோதும் மாறிடாத தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அந்த தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த துதிக்கும் பாக்கியத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் பங்கு கிடைத்ததற்காய் கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 146 இப்படி சொல்லுகிறார், 2வது வசனம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த உலகத்திலே என் உயிர் போவதற்கு முன்பாக அவரை அறியும் பாக்கியத்தை எனக்கு தந்தார். அந்த கிருபைக்காய், அந்த தயவிற்காய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நாள் மட்டும், என் ஜீவன் உள்ள நாள் மட்டும்
நான் உயிரோடு இருக்கும் மட்டும், நான் உள்ளளவும் நான் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் எக்காலமும் எப்போதும் ஸ்தோத்தரிப்பது தேவ பிள்ளைகளின் அடையாளம். அவர்களுக்கு நன்மை பெற்றுதான் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று அல்ல. அவர்களுக்கு தெரியும், நான் பெற்ற நன்மை ஏற்கனவே எவ்வளவோ ஏராளம் தாராளம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை யாருக்கு சொல்லி, அவர் செய்ததை யாருக்கு சொல்லி முடிக்க முடியும்? நாட்கள் போதாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை உம்மை ருசித்து நல்லவர் என்று இன்னும் துதி. நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வருடத்தில் கூட 6 மாதங்கள் கடந்து போனது. இன்னும் ஒரு 6 மாதங்கள் கூட இந்த வருடம் முடிந்து போகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் காக்கிற தயவு தெரியுமா? நாம் காண்பதும் நாம் அறிந்ததும், நான் தப்பு வைக்கப்பட்டேன் என்று நாம் அறிந்ததும் ஒருவேளை 100ல் 1 2 தாங்க. எத்தனை பேரை பிசாசு வாழ்க்கையை சீரழித்து அழித்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? நாம் ஏதோ பெரிய ஜெப வீரர்கள் ஆனதினாலும், நம்முடைய பெற்றோர் நம்முடைய ஜெபத்திலே காப்பதினாலும் மாத்திரமல்ல நாம் காக்கப்படுவது அவருடைய கிருபை, அவருடைய தயவு. ஏனோ விட்டு கொடுக்கவில்லை, எதனாலோ காக்கப்படுகிறோம். அதை அறிந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் செய்தி தெரியுமா? தெரிந்தவங்க கூட ராத்திரி படுக்க போனாங்க, காலையில் எழும்பல, உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை சாத்தானால சீரழிக்கப்பட்டு விட்டது. யாருக்கு என்னங்க செய்ய முடியும்? அந்த இடத்துல நீங்களும் நானும் இருப்பதற்கு ஏதோ பெரிய தகுதி நம்மக்கிட்ட இருந்ததுனால இல்லை தப்புவிக்கப்பட்டது. இன்றைக்கும் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்யக்கூடுமானால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனையோ கண்ணிகளுக்கும் போராட்டங்களுக்கும் அம்புக்கும் வில்லுக்கும் போருக்கும் என்னை விலக்கி காக்கிற அவருடைய கரத்திற்காய் நான் என்னத்தை திருப்பி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. காலங்கள் காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறை. நன்றியோடு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்க சபையும் உங்க மறைவிலே வைத்து காத்ததற்காய் நன்றி சொல்லுங்க. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை நீர் தந்ததப்பா, நீர் வரைந்தது ஆண்டவரே. நன்றி நன்றி. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே.
எட்டாததை என் கையில் எட்டாததை என் ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. ஒரு முறை கூட நன்றியோடு. தேவைகள் தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து நன்றியோடு சொல்லுங்க. கடந்து வந்த நாட்களை நினைத்து பார்த்து சொல்லுங்க. எட்டாத எங்கள் புத்திக்கும் எங்கள் கற்பனைக்கும் நினைக்காத வழியில் எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? இது நீர் தந்த வாழ்க்கை ஆண்டவரே. நீங்க தந்த வாழ்க்கைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நீர் தந்ததே, நீர் செய்ததை உம்முடைய நல்ல ஈவப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் கண்டீரே நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க. நம்மை காண்கிற தேவனே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா நன்றி. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
எபினேசரே எபினேசரே உதவி நீரே எபினேசரே எபினேசரே உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை 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 என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 உள்ளத்துல சொல்லுங்க அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 சொல்லு ஆராதனை 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 இன்னும் உம்மையே நேசிப்போம் ஆண்டவரே இன்னும் உம்மையே சேவிப்போம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் ஆண்டவரே உம்மை நேசிக்க கிருபை தருவீராக இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரே ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவருடைய பிறப்பு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த போதே கொடுக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம்
ஆண்டவர் எங்கெல்லாம் அவர் வந்தாரோ, சீஷர்கள் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், உயிர் தெழுந்த பிறகும் எங்கெல்லாம் வரும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அவருடைய நாமத்திலே ஒன்று, அவர் சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதான பிரபு. அவர் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் போது அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல என்னுடைய சமாதானம், அது என்னுடையதையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த ஆராதனைக்காய் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், எத்தனையோ குடும்பங்களிலே சொல்ல போனால் அநேக குடும்பங்களிலே, மெஜாரிட்டி குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் ஒருவேளை இருக்குதோ இல்லையோ அதில் பிரச்சனை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சமாதான காரணர் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சத்துருக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். சத்துரு அந்த சமாதானத்தை எப்பொழுதும் குலைத்து போட வேண்டும். எப்பொழுது கிறிஸ்து பிறந்தாரோ சொல்லப்பட்ட வார்த்தை பூமியிலே சமாதானம் என்றால் அதற்கு எதிர்மறையாய் வேலை செய்வதுதான் சாத்தானுடைய காரியம். சாத்தான் வந்து கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, சிறிய குடும்பமோ பெரிய குடும்பமோ, பணம் இருக்குதோ இல்லையோ, எந்த காரியமா, எந்த குடும்பமா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சமாதானத்தை கெடுத்து சமாதான குலைச்சலாக்கி போடுவதுதான் அவருடைய. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதனால தான் தேவ பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் சமாதான குலைச்சல் வீட்டிலே உண்டாகி இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் தேவன் தருகிற சந்தோஷமும் சமாதானமும் கள்ளனும் திருடனும் ஆகிய சாத்தான் எடுத்து கொள்ளுகிறானோ, அப்பொழுதெல்லாம் அவனிடத்திலிருந்து உடனடியாக எடுத்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த சுதந்திரமாகிய உம்முடைய சமாதானத்தை நான் இழந்து போகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள உம்முடைய கிருபையினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. அதனால தான் ரோமர் 16வது அதிகாரத்தின் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் அவரவர் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தில் எப்போதெல்லாம் எனக்கு வீட்டில் போன ஆண்டவரை சமாதானமாய் படுத்து தூங்க முடியலப்பா, சந்தோஷமா இருந்து சாப்பிட முடியல ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்திற்காய், அது ஒரு உண்மையான காரியமோ பொய்யான காரியம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, என்னுடைய சமாதானத்தை குலைத்து போடுகிற சாத்தானுக்கு அநேக வழி வாசல்களை கொடுத்தது உண்டானால், ஆண்டவரை சீக்கிரமாய் அந்த சமாதானத்தின் தேவன், நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அந்த சாத்தானை என் காலின் கீழாய் நசுக்கி போடுவீராக ஆண்டவரே, என் காலின் கீழாய் நசுக்கி போடுவீராக. அவன் தலையை சிலுவையிலே நசுக்கி வெற்றி சிறந்த தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அவரை ஆராதிக்கிறோம் அவருடைய வல்லமையினாலே. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்து வைத்து போன சுதந்திரமான உம்முடைய சமாதானம், அது எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? கொடுங்காற்றிலே படகு அலைகளினால் அலைக்கப்பட்டு போனாலும் அடித்தட்டிலே சமாதானமாய் படுத்து தூங்குகிறவருடைய சமாதானம். தூக்கு மரம், சிலுவை மரம் கண் முன்பாய் நிற்கும் போதும் மரணம் ஒரு சில நொடிகளில் நிகழும் என்று அறிந்தும் கூட பிலாத்துவுக்கு முன்பாய் சமாதானமாய் நின்று பதில் சொல்லுகிற சமாதானம். அப்படிப்பட்ட சமாதான காரணர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அவர் சாத்தானை காலின் கீழே நசுக்கினார். அதே தேவன் அவர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், என் கிருபை உங்களோடு கூட இருக்கும். அதே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்திலே இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி முதல் ஆண்டவரே, நான் சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர் ஆண்டவரே. என் குடும்பத்தில் எத்தனை குறைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீர் எனக்கு தந்த சமாதானம், என் குடும்பத்தில் நீர் என் பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிற சமாதானம், அது நிறைவாயிருப்பதாக. அது திருடனும்
கொள்ளைக்காரனுமாகிய சாத்தான் எடுத்து போடாதபடிக்கு எங்கள் குறைகளை எங்களுக்கு நிவர்த்தியாக்கி ஆண்டவரே நாங்கள் அவனுக்கு கொடுக்கிற இந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு படும்படியாக உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் சமாதானத்தின் தேவன் எங்கள் சமாதானத்தை குலைச்சலாக்கி போடுகிற சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடும்படியாக பலனை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தின் தேவனே, சமாதானத்தின் தேவனே, ஒழுங்கின் தேவனே, எல்லா சமாதான குலைச்சலையும் உண்மையாய் உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திலே தகப்பனே நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எல்லா சமாதான குலைச்சலும், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே சாத்தானை காலின் கீழாய் நசுக்கின எங்கள் சமாதானத்தின் தேவனாலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். நம் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். தேசம் கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம், அதை நாம் சுதந்தரிப்போம். ஒரு எதிரியும் அதை சுதந்தரிக்க விடக்கூடாது. ஒரு எதிரிக்கும் அதில் கால் கூட வைக்க முடியாது. நான் கால் மிதிக்கும் தேசம், நான் கால் வைத்திருக்கும் இந்த குடும்பம் அது தேவனுடையது. கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம் அது தேவ சமாதானத்தினால் கட்டப்பட்டிருப்பதாக, அப்படியே கட்டப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் போதே எல்லா சத்துருவின் கோட்டைகளும் தகர்க்கப்பட்டு போவதாக. இப்பொழுதே குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. கண்ணீரை காண்கிறார், விசுவாசத்தோட என் காதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை பாடும்போதே விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுவீராக, இயேசுவின் நாமத்திலே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம்பிக்கையோட சொல்லுங்க, எதிர்காலம் எனக்குண்டு, எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே,
தேசத்தை, நாம் ஆளும் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே எல்லா தடைகளும், எல்லா சமாதான குலைச்சலும் எங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கி போவதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைகளை விட்டு நீங்கி போவதாக ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த மகிமையின் தேவனுக்கு, சமாதானத்தின் தேவனுக்கு எல்லா துதியும் வல்லமையும் புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. நன்றி என்று சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே, நீர் கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்திலே கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என் கணவன், என் மனைவி ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போவதற்காய் நன்றி ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடவிலே நல்ல உறவை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் நியமித்தபடி அது பாதுகாக்கப்படுவதாக, சமாதானத்தோட காக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கள்ளனும் திருடனும் அதை தொடாதபடிக்கு வேலி அடைத்து காப்பீராக ஆண்டவரே. அப்பா, எங்கள் குறைகள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்களிலே திருந்தி சத்துருவின் ஒரு காரியத்திற்கும் ஒன்றுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மையே பற்றி கொள்ள, உம்முடைய சமாதானத்தை எங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. கிருபை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. தேவ சமாதானம் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சுதந்திரம், சமாதானம் நிறைவாயிருப்பதாக, நிறைவாயிருப்பதாக. எங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாயிருப்பதாக ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை எங்கள் மூலமாய், எங்கள் குடும்பத்தின் மூலமாய் காண்பிப்பீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் வைத்து போயிருக்கிற சுதந்திரம் அது இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்லவென்று கண்கள் காணும்படியாய் எங்களை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. என் குடும்பத்தை சாட்சியாய் வைப்பீராக ஆண்டவரே. அப்படியே இங்கே வந்திருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அப்படியே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோமா. நல்ல தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய், கிருபைக்காய், உம்முடைய வல்லமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதப்பா. நீர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் ஆண்டவரே. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும். அந்த நாமத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். எங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிற இந்த நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கிற உம்முடைய சுதந்திரமாக்கி இந்த சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நிறைவாயிருப்பதாக. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே காத்துக்கொள்ளு, நடத்தும். என்னென்ன விண்ணப்பங்களோடு தேவைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்தார்களோ, கடந்த 6 மாதங்கள் அழகாய் நடத்தின தேவன் ஆண்டவரை வருகிற நாட்களையும் நன்மையாய் செம்மையாய் மாற்றி கொடுத்து இந்த வருடம் முழுவதும் உடைய கரம் கூட இந்த நடத்தும்படியாய் உடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். எங்களோடு பேசும். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைனில் இணைந்து நம்மளோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் அதனுடைய கடைசி அதிகாரம் 13வது அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 14வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்ட உடனே தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமே. ஏன் சர்ச்சு முடிஞ்சுது. அந்த வசனம் கேட்டாலே லாஸ்ட் ப்ரேயரில் தான் இதுவரை கேட்கும். அதனால இடையில எத்தனை ஆமேன் வந்தாலும் அசராத ஆட்கள்லாம் இந்த வசனம் பாஸ்டர் சொல்லும்போது ஆஹா என்ன சந்தோஷம், முடிந்தது கிளம்புவோம். ஆனால் பாருங்க, இப்போ தான் நமக்கு மெசேஜே தொடங்குது. இந்த வசனம் அதில் நம்முடைய திரியேக தேவனுடைய 3 ஆட்களையும் குறித்து 3 தன்மைகளாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். இதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த 3 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3லையுமே திரியேக தேவன், 3 ஆட்களாய் இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். திருத்துவத்தை பற்றி படிக்க வேண்டுமென்றால் அதை படித்து கொண்டே இருக்கலாம். எத்தனையோ பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்னும் ரிசர்ச் பண்ணி இன்னும் சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் அது நம்முடைய புத்திக்கு அது முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. நாம் அந்த டாபிக்குள்ளே இப்போ போகலை. நாம் இதில் படிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், 3 பேரிடத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை பவுல் சபைக்கு எழுதுகிறார். அது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல. அந்த வசனம் எப்படி முடிகிறது? உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்க்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வசனம். அதனால இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் கூட இந்த வசனம் எனக்கு இல்லையோ, இது ஒருவேளை பெரிய வேற ஆட்களுக்கோ, அப்படி இல்லை. இந்த வசனம் குறிப்பாக சொல்லுது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. முதலாவது பிதாவின் அன்பை எடுத்து பாருங்கள். அந்த பிதாவின் அன்பு, அந்த ஒரு ஒன்று யோவான் என்று நினைக்க, 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 19வது வசனம் என்று நினைக்க எடுக்க வேண்டாம். அதில் எப்படி சொல்கிறது? அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் we love because he first loved us. அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு. அப்போ அன்பு முதலாவது எங்க இருந்து வந்தது? பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வந்தது. நாம் அவருடைய அன்பை பெறுவதற்கு நாம் ஒன்றும் செய்து பெறவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருத்துவ தேவனிலே, திரியேக தேவனிலே பிதாவின் அன்பை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த அன்பை நீங்களும் நானும் சம்பாதித்தது அல்ல. நாம் இன்றைக்கு அவரிடத்தில் அன்பு கூற காரணம் என்ன தெரியுமா? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு மகா பெரியது. அவர் நம்மை பிள்ளைகள் ஆக்கினபடியினாலே பிதாவின் அன்பு எவ்வளவு பெரியது என்று அறிந்திருக்கிறோம். நாம் பிதாவை அப்பா என்று அறிகிற அந்த ஒரு மெசேஜில் கேட்டிருந்தீங்க. அந்த மெசேஜில் நான் சொல்லியிருந்தேன், எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அந்த அன்பு நானும் நீங்களும் சம்பாதித்தது அல்ல. நம்முடைய நற்கிரியையினாலேயோ, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தினர் செய்த நற்கிரியைகள், நற்காரியங்களினால் அல்ல நாம் பெற்றுக்கொண்டது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு துவக்கம் அவர் கொடுத்தார். அதே போலதான் கிருபை, கிறிஸ்துவின் கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அந்த கிருபையும் அப்படிதாங்க. கிருபையும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து துவங்கி நமக்கு வந்தது. நாம் பெற்றுக்கொண்டது தான். நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான், நாம் துவங்கினது கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ அன்பு அவரிடத்தில் துவங்கி நமக்கு வந்தது. தேவ கிருபை அவரிடத்தில் துவங்கி நமக்கு வந்தது.
இதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது, இதில் யாருக்குமே எந்த டவுட்டும் கிடையாது. நமக்கு கிளியராக தெரியும், ஒன்றுமே கிடையாது, ஒன்று பண்ண முடியாது. மூன்றாவது ஒரு ஆளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இதுதான் இன்னைக்குள்ள மெசேஜ். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கென்று அருளப்பட்டவர், நமக்கு கிடைக்கப்பட்ட ஈவு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய், நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் கொடுக்கப்பட்டவர். எப்படி பிதாவின் அன்பு எப்படி நம்மை மீட்டதோ, எப்படி கிறிஸ்துவின் கிருபை நமக்கு ரட்சிப்பை தந்ததோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஐக்கியம்தான் நம்மை இறுதி மட்டும் காக்க முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்துவின் அன்பு நமக்கு முக்கியமோ, எப்படி தேவனுடைய அன்பு நமக்கு முக்கியமோ, எப்படி கிறிஸ்துவின் கிருபை நமக்கு முக்கியமோ, அதே போல முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஐக்கியம் என்றால் என்ன? உறவு, ஃபெலோஷிப். நம்ம ஈஸியாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த உறவுலே இருக்கும்போது மட்டும்தான் இறுதியாய் கொண்டு சேர்க்க முடியும் நம்மை. அதனால தான் யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்லி போகிறார், நான் போகிறேன், உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை பிதாவிடத்திலிருந்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அங்கே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதுவரைக்கும் அந்நாள் மட்டும் அவர்கள் சீஷர்களை நடத்தினது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்து அவர் சீஷர்களை தெரிந்தெடுத்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து, சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி பிஹேவ் பண்ண வேண்டும், எப்படி அவர்கள் சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியமாய் சொல்லி கொடுப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்த காரியம் முடித்து உலகத்தை விட்டு திரும்பி போகிறார். அப்படி போகும்போது தான் அவர் சொல்லுகிறார், வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்காய் வருவார். வேறொரு தேற்றரவாளன் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து போகும்போது சொல்கிறார், என்னை மாற்றி வைத்துவிட்டு இன்னொருவர். ஏனென்றால் நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நல்லது. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் போறது உங்களுக்கு நல்லதான். அப்ப யோசித்து பாருங்க, இயேசு உலகத்திலே இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் மாம்சத்தில் வந்து செய்து கொண்டிருந்த காரியங்கள், எப்படி அவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து சத்தியத்திலே நடத்தினாரோ, அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கும் சொல்லி கொடுத்து நம்மை நடத்துவதற்காய் அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் யாரும் இந்த சும்மா இந்த பேப்பர், இந்த சீப்பான இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப், இதுக்கெல்லாம் டூப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. எதுக்கெல்லாம் டூப்ளிகேட் பண்ணுவாங்க? எது ரொம்ப ப்ரெஷியஸோ, எது ரொம்ப விலை கூடுனதோ, அவன் டூப்ளிகேட் ஏதாவது பண்ணான்னா அதுலேருந்து பெரிய லாபம் கிடைக்கணும். நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு தடவை பேப்பரில் பார்த்தீங்களான்னு தெரில, இந்த வருஷம் நடந்தது 2024 அமெரிக்காவிலேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க, ராஜஸ்தான் பக்கம்னு நினைக்கிறேன். 300 ரூபாங்க ஒரு ஜுவல்லரி, ஒரு நகை 300 ரூபா. அது அப்படி ஒரிஜினல் மாதிரி வச்சு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க தெரியுமா? யாருக்கு ஞாபகம்? யாராவது பார்த்தீங்களா? எவ்வளோ? 6 கோடி. 6 கோடி ரூபாய்க்கு விற்றாங்கங்க. 300 ரூபாய்க்குள்ளது. யூஎஸ்லேருந்து ஒரு டூரிஸ்ட் லேடி வந்து, நீங்கள் இன்னைக்கு போய் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூஎஸ் லேடி பாட் 6 crore ஜுவல்லரி இன் ராஜஸ்தான் போட்டு பாருங்கள், இன்றைக்கும் வரும். 300 ரூபாய்க்குள்ள ஐட்டங்க. கொஞ்சம் பேருக்கு தோணுது, ஐயோ அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் அட்லீஸ்ட் 1 கோடிக்காவது கொடுத்துட்டு போயிடலாமே. ஏன் அந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, அந்த லேடி படிக்காததோ, அந்த லேடிக்கு அறிவில்லாதோ கிடையாது. அது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்துதான். ஆனால் ஒன்று பாருங்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்தாலும் அதுக்கு விலை 300 ரூபாய் தான். யாராவது ஏமாந்து வாங்கினாதான் 6 கோடி கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர், அவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலிருந்து போனதுக்கு அப்புறம் பிதாவினால் நமக்கு அருளப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷம் அவர். சாத்தான் சும்மா விட்டுருவானா?
அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை அநேக காரியங்கள் மூலமாய், பொய்யான டூப்ளிகேட் மூலமாய் இதுதான் பரிசுத்த ஆவியானவர், இவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர், இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்மில் அநேகரை ஏமாற்றி அந்த ஐக்கியத்துக்குள்ளே வராதபடிக்கு குருடாக்கி விட்டான். வசனத்தை எடுத்து பாருங்க. கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கிறிஸ்து சொல்கிறார், நான் போறது உங்களுக்கு நல்லது. பரிசுத்த ஆவியானவர் ஏன் வருவார்? அவர் உங்களுடனே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். கிறிஸ்து இருக்கும்போது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். கிறிஸ்து உலகத்திலிருந்து போகும்போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இருந்து அவர்களை சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும். அதுதான் நமக்கு கிடைத்த பாக்கியம். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மிகவும் ஜென்டிலான. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உருவம் என்ன தெரியுமா? இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையிலே வருகிறாராம். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல. வேதத்தில் எதுவுமே சும்மா எழுத மாட்டாங்கங்க. பறவைகளிலே ஒரு ஜென்டிலான ஒரு பறவைன்னு எடுத்தீங்கன்னா அது புறா. இந்த புறா வடிவில் அவர் மேலே வந்து இறங்கி தங்கினதை கண்டேன் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னதாய் யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அந்த புறா போல மிகவும் ஜென்டிலானவர். இஸ் ஜென்டில் ஸ்பிரிட். அவர் ஒரு ஆள், திருத்துவத்தில் ஒரு ஆள். அவர் வந்து கிறிஸ்துவின் மேலே இறங்கி தங்கி இருந்தாராம். யோசித்து பாருங்க. நான் புறா வளர்த்துருக்கேன். 100 கணக்கில் புறா இருந்தது எனக்கு. அந்த புறாக்கு எப்படின்னா, எவ்வளவு தெரிந்த இடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அப்படி ஒரு சத்தம் கேட்டால் போதும், எல்லாம் டக்குன்னு எழும்பிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு சத்தம், ஒரு சின்னதாக அதுக்கு பயமுறுத்துற மாதிரி ஒரு சின்ன காரியம் போதும். அதுக்கு பயமுறுத்துறதுக்கு பெரிய சம்பவம்லாம் தேவையில்லை. சின்னதாக போதும், அது எழும்பி போயிடும். அப்போ அவரிடத்துல அவர் மேலே வந்து தங்கி இருக்க வேண்டும் என்றால், அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் முடித்து அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே திரும்பி வந்தார். அதன் பிறகு நடக்கிற எல்லா காரியமும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டது தான். அவர் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார். யோசித்து பாருங்க. அப்போ அந்த ஒரு பிக்சர் ஒருத்தர் ஒரு பிரசங்கியார் சொல்லும்போது இப்படி இருந்தது. அது எனக்கு அப்படியே பதிஞ்சுது. இயேசுவின் மேலே ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறார். அவர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அவர் அந்த யோசித்து பாருங்க. ஒரு புறா என் மேலே இருக்குது அப்படின்னா, நான் என் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு சும்மா நடக்க முடியாது. எனக்கு தெரியும் அந்த புறா என் மேலே அப்படியே ஜென்டிலாக இருக்கணும்னா, அது தெரிஞ்சிருக்கிற எனக்கு நான் நடக்கிறது அதுக்கு எதுவுமே அது பயந்துடக்கூடாது. என் மேலே இருக்கணும். நான் நடக்கும்போது அது எனக்கு தெரியணும். என் மேலே இருக்கணும். நான் அதை கொண்டு செல்லணும். நான் அதை மெதுவாக நடத்தணும். அவருக்கு அந்த உணர்வு இருக்கணும். இன்றைக்கி நமக்கு ஒவ்வொருவரும் இந்த நான் சொல்லும்போது இது நான் என் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்லும்போது இது பெரிய இந்த பைபிள்லேருந்து எடுத்து பயங்கர இந்த பெரிய புதுதாக தெரிகிற காரியங்கள் எதுவும் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசித்து பாருங்க. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது எப்படி நமக்கு ஞாபகம் வருகிறது? மோஸ்ட் ஆஃப் த டைம், முக்கியமாக நிறைய வேலைகள் நமக்கு எப்போ திரும்ப ஞாபகம் வரும்? இங்கே வந்து ஒரு பெரிய இந்த 3 பாட்டு முடிஞ்சு 4வது பாட்டு ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்க. அப்போ எல்லாம் சத்தம் போட்டு கையடிச்சு கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவோம்ல, அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்கும் பரிசுத்த ஆவி உண்டு. உடனே கொஞ்சம் அந்நிய பாஷை. அடுத்து வேற ஏதாவது சொல்லி, இல்லை பாஸ்டர் ஏதாவது சொல்லி, இல்லை கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுவோம், விடுதலையோட ஆராதிப்பேன்னு சொல்லும்போது அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ எனக்குள்ளே அந்நிய பாஷை உண்டு, நானும் ஆவியை பெற்றிருக்கேன். நம்ம உடனே பேசுவோம். ஆனால் அந்த ஆராதனையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம் பாருங்க, அடுத்த ஒரு வாரம் இல்லை இடையில ஜெபம் எதுவும் வரலன்னா எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எனக்கு நடத்துகிறார், என்னை நடத்தணும், என் கூட பேசணும், என்னை அதுக்காக அருளப்பட்டவர், அவர் சொல்கிறபடி நான் கேட்கணுங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு? ஏன் நமக்குள்ள அந்த உணர்வு இல்லை என்றால், நமக்கும் என்ன வந்து விட்டது என்றால், ஆவியானவர் என்றால் அது எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணுமோ அதே போல் ஆவியில் ஒரு அபிஷேகம் பெறணும். அது ஒரு டிக் மார்க், முடிஞ்சுது. நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா? ஆமாம். 2013 ஆகஸ்ட் 15 ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அபிஷேகம் பெற்றேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை போதும் இல்லை? அது ஒரு துவக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்த துவக்கம்
அது ஏதோ ஞான ஸ்நானம் எடுத்த தேதி போல மாறி போகக்கூடாது. அங்கேதான் நம்ம அந்த உறவை இழந்து போகிறோம். அதனால தான் நான் படித்தோமே, ஆவியின் கனி ஏன் என்னிலே உருவாகவில்லை, ஏன் நானே முயற்சிக்கிறேன், ஏன் எனக்குள்ளே அவராய் கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த உறவுக்குள்ளாய் இன்னும் வர முடியவில்லை. ரோமர் 8வது அதிகாரத்தின் 14வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். புத்திரர், சன்ஸ், வளர்ந்த பிள்ளைங்க, புத்திரர். தேசுவானவர் ஆவியினாலே நடத்தப்படுகிறது என்றால் என்ன, கூட நடக்கிறது என்கிறது வித்தியாசங்க. நடத்தப்படுகிறது என்றால் என்ன, being led by the spirit. ஒருத்தர் என்ன லீட் பண்றார், ஒருத்தர் என்ன நடத்துறார். ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த லீடரோட கமாண்டை கேட்டு லீடர் ரைட்னு சொன்னா ரைட்ல போகணும், லீடர் லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட்ல போகணும். அதுதான் பை லீடிங். நடத்துகிறவர். ஆவியானவரை நமக்கு எதற்கு தந்தாராம்? ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டுமா? அவர் மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து எடுத்து சத்தியத்தை நமக்கு போதிக்க முடியும். ஏதோ நல்ல சபையில் வந்துட்டோம், நல்ல போதகர் இருக்கிறாங்க, சத்தியத்தை மட்டும்தான் போதிப்பாங்க, அதனால எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவரே வந்திருந்து பேசினாலும் ஆவியானவர் இருதயத்தை பக்குவப்படுத்தாவிட்டால் அந்த சத்தியம் இந்த காது வழியா கேட்டு அந்த காது வழியா போயிடும், அது பலன் கொடுக்காது. ஆவியானவரை குறித்து வேதத்திலே அவர் காற்றாய் வருகிறார் என்று சொல்லுகிறார். சில இடங்களிலே அவர் ஜீவ தண்ணீராய் நதியாய் வருகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் அதுதான். எப்படி ஒரு மாம்சத்திலே ஒரு மனிதனுக்கு சுவாசம் முக்கியமோ, எப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தண்ணீர் முக்கியமோ, அதே போல ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் என்பது, ஓ இந்த சபைக்கு போறீங்களா, ஓ நீங்க அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய மனிதன் ஒவ்வொருவனுக்கும் சுவாசம் எப்படி முக்கியமோ அதே போல முக்கியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் சத்தியத்திற்குள்ளே நடத்துவதற்கு ஒருவனாலும் கூடாது. வஞ்சிக்கப்படாதீர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம், ஒரு வரம், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அந்நிய பாஷையிலே நான் ஜெபிக்கும் போது அல்லது நான் ஆராதிக்கும் போது அந்நிய பாஷையிலே நான் பேசுகிறேன் என்று சொல்லி எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன், அப்படி கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வளருவாங்க பாருங்கள், குழந்தைங்க நம்ம சர்ச்சில். அந்த பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் சும்மா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள சும்மா கொஞ்சம் கை தட்டி பாடி ஆராதி அப்படிலாம் சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைங்களும் உடனே ஒரு 2 நிமிஷத்தில் திடீர்னு அந்நிய பாஷையில் பேசும். பார்த்துருக்கீங்களா? யாராவது உடனே ஐயோ இந்த பிள்ளைக்கும் அபிஷேகம் இருக்குது அப்படியே சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம சர்ச்சில் உள்ளது அப்படியே வருது பாரு, அப்படியே நம்ம சர்ச்சு தான். ஏன்? நம்ம மனதும் அப்படியே படிச்சிடும், டக் 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 டக்னு படிச்சிடும். நான் முன்னாடி யூரோப்பில் இருந்த ஒரு கண்ட்ரியில் ஒரு சர்ச்சில் அங்கே ஞானஸ்நானம் பெற்று உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு அபிஷேகம் அப்படி சொல்லி ஒரு 4 பேர் சுற்றி இருந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர் ஒன்றும் பேசலை. அப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, நீ இப்படி சொல்லு, இப்படி 2-3 ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி சொல்லு அப்படின்றாங்க. உடனே அவர் அதே ரிப்பீட் பண்ணுறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அபிஷேகம் கிடச்சிட்டு, எல்லாம் கிளாப் பண்ணுங்க, வெல்கம் டு த ஃபேமிலி, முடிச்சு. அதே நம்ம ஒருவேளை அப்படி பண்ணலைன்னா கூட நம்ம மனது என்ன பண்ணோன்னா, ஏதோ கொஞ்ச நாள் போக போக அந்நிய பாஷை இப்படி தான் அப்படியே சும்மா பேசும். நம்ம மைண்ட் இருக்குது பாருங்கள், இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம மனது மிகவும் பயங்கரமான சம்பவங்க. அது மைண்ட் பவர்லாம் சொல்லுவாங்க, அது உண்மையில் எல்லாருக்குமே உண்டு. அது சில நேரம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக படிச்சிடும். அது நம்மளை வந்து திடீர்னு கொஞ்சம் ஏமாற்றிடும். ஓ இதுதான் அந்நிய பாஷை, இதுதான் ஆவிக்குரிய ஆவியானவர் உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே போயிடுவோம். அது ஒரு அடையாளமும் ஒரு வரமுமே அல்லாமல் அதுதான் மொத்த ஆவியானவர் அல்ல என்பது தான் என்னுடைய வார்த்தை.
அதனால அந்நிய பாஷையில் எனக்கும் ஆண்டவர் அந்த வரத்தை தந்திருக்கிறார், எனக்கும் நடத்துகிறார். அது மிகவும் முக்கியம். என் வாழ்க்கையிலேருந்து பறித்து நான் சொல்கிறேன். ஆனால் அவ்வளவு மாத்திரம் கிடையாது. ஆவியானவர் அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அவர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவாரானால் எனக்கு தெரிய வேண்டிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் நாள் போக 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 நான் பரிசுத்தமாக வேண்டும். அதுதான் ஒரே அடையாளம். அந்த நாள் போக 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 என் கிள்ள நான் அந்த சின்ன கனி பார்க்கணும். சின்னதாக மொட்டாது வரணும், பூ வரணும், அதுலேருந்து கனி வரும். ஒரு நாளில் வராது, வரவே செய்யாது. ஒரு ராத்திரியில் வரவே செய்யாது. ஆனால் நாள் போக போக நான் உண்மையிலே தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தால், நான் உண்மையிலே அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவனாக இருந்தால், நான் ஆண்டவரே, நான் என்னுடைய அறை வீட்டிலே சென்று நான் என்னை ஆராய்ந்து பார்த்து நான் கேட்பேன், ஆண்டவரே எங்கப்பா கனி, எங்க கனி ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், ஆவியானவர் ஒன்று என்ன நடத்தவே ஆரம்பிக்கலை. ஆவியானவரை பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஏன் அவருக்கு கதவை திறந்து உள்ள வர முடியாதா? சீஷர்கள் கூடி இருக்கிற இடத்துல கதவெல்லாம் மூட்டி உள்ளே இருக்கிறாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்து வர்றார். எங்கே போய் நிற்கிறார்? அவர்கள் நடுவில் போய் நிற்கிறார். ஆனால் நம்மை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஏன் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்திருந்து நான் உன்னை லீட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இஸ் சோ ஜென்டில். அவர் மென்மையானவர். அதனால தான் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நினைக்கிற எலியாவோட பேசும்போது அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, திடீர்னு ஒரு பூமி எதிர்ச்சி வருதான், பயங்கர இடி முழக்க சத்தம்லாம் கேட்குதான். ஆனால் கர்த்தர் அதிலே இல்லை. மலைகள்லாம் பெயர்ந்து போகுதான், பயங்கர சத்தம் உண்டாகுதான், பெரும் காற்று அடைத்துதான். ஆனால் கர்த்தர் அதிலே லாஸ்ட்ல என்ன வந்துதான்? மெல்லிய சத்தம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பார்த்துருக்கீங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே பக்கத்துலேருந்து காது ஓரமாக காது வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் சீக்ரெட்டை இங்கேருந்து சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க யாருக்கும். அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வெயிட் அவங்களுக்கு தெரியும். என் பக்கத்தில் வந்து இருக்கும்போது நான் காதில் சொல்லுவேன். அதான் ஏசாயால எப்படி சொல்லப்பட்டிருக்குது, நீ வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே காதலை கேட்கும். ஆண்டவர் என்ன லீட் பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவர் நான் புரிந்து கொள்ளும். அவர் ஒரு ஆள், திருத்துவத்தில் ஒரு ஆள். அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னிடத்தில் அவர் என்னை லீட் பண்ண வேண்டும், என்னை நடத்தணும்னு அவர் விரும்பி, என் ஆண்டவர் விரும்பி அவரை எனக்காக அனுப்பி விட்டிருக்கிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னை ஆளுகை செய்து என்னை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நடத்துவதற்கு முன்பாய் அவர் விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? நான் இவனோடு எப்படியாவது ஐக்கியத்திலே வர வேண்டும். அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அவர் சொல்லுகிற மெல்லிய சத்தம் என் காதலை தெளிவாய் கேட்கும். 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் கண்ணிலே பேசிப்பாங்க. நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி தெரியுமா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியம் அங்கங்கே ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்க கண்ணிலேயே சொல்லிப்பாங்க, அவங்க வாய் திறக்க வேண்டாம். அதே மாதிரி அவ்வளோ கூட்டத்தில் இருந்து ஒன்றுமே கேட்க முடியாமல் பக்கத்தில் இருந்தாலும் சொல்லி அவங்க அப்படி பக்கத்தில் சாஞ்சி ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் இதுதான் சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உறவிலே வந்து ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் ஒரு நாளும் வந்து இல்லை நான் உனக்குள்ளே வாசம் பண்ணட்டும், நான் உன்னை ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்குள்ளே வந்து இருந்து நம்மளை இழுத்து கொண்டு செல்கிறவர் அல்ல. அதான் லூக்கா 24வது அதிகாரத்தில் எம்மாவூர் சீஷர்கள் நடந்து சென்று கொண்டிருக்க. எடுக்க வேண்டாம், நான் இன்றைக்கு வேகமாய் முடிக்க வேண்டும், அதனால் என்னை கவனியுங்கள். எம்மாவூர் சீஷர்களோடு அவர் கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அது முடிகிற பட்சத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்தது. அந்த சீஷர்கள் உள்ளே போனோம். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அப்புறவம் போகிறவர் போல அவர்களுக்கு காண்பித்த. அது என்ன சொல்றது? அவருக்கு போக வேண்டாம், அவருக்கு இவங்க கூட வீட்டுக்குள்ளே தான் போகணும். ஆனால் இவர் அழைப்பில்லாமல் போகிற விருந்தாளி கிடையாது. எல்லாம் நமக்கு புரியறதுக்காக, ஆண்டவரை பற்றி புரியறதுக்காக, அவருடைய ஆவியானவரை குறித்து புரிவதற்காக எழுதப்பட்டதுங்க. தேடணும். ஏன் ஆண்டவரை எனக்குள்ள நீர் வந்து வாசம் பண்ணி என்னை ஆளுகை செய்யவில்லை என்றால் அவர் சொல்லுவார், நீ என்னை அழைக்கல, நீ அழைப்பதற்காக நான் வாசல் படியில் இன்னும் நின்று கொண்டு காத்து கொண்டே இருக்கிறேன், உன் காலடி சத்தம் வருமா? அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தாராம். அவருக்கு போக வேண்டாம். ஒருவேளை அந்த சீஷர்கள் உண்மையிலே அவரை விரும்பவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்லியிருப்பாங்க, வாங்க சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு.
ஆண்டவரோட ஐயோ ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஓடி போயிடுவான் அப்படியும் கிடையாது பாருங்க. அந்த வசனம் எப்படி தெரியுமா? அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம். எங்களோடு வாரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆண்டவருக்கு என்ன, அவன் எப்படியாவது என்னை கெஞ்சி கூப்பிட்டு போட்டோம் அப்படியா இருக்காரு? அப்படி இல்லைங்க, அதுக்கு இல்லை. அவனுக்கு உண்மையிலே நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குதா, நான் அவன் கூட ஐக்கியத்தில் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? ஆவியானவர் அப்படிதாங்க. ஆவியானவர் வந்து நமக்காக அருளப்பட்டு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி என்னை நடத்த வேண்டும் என்றால் அவர் வாசப்படியில் நின்று தட்டி கொண்டு காத்து கொண்டே இருப்பார். எதற்கு தெரியுமா? நான் என்றைக்கு சென்று கதவை திறந்து உள்ளே வந்தா போதும், எனக்குள்ளே வந்தா போதும், ஆளுகை செய்தா போன்று என்னைக்கு அழைக்கிறேனோ அவர் சொல்லுகிறார், நான் வந்து நானும் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். I will dwell with him. நான் அவனோடு கூட தங்கி இருப்பேன். அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஆவியானவர் விலையேறப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காய் அருளப்பட்டு இந்த மாம்சத்தில், இந்த பலவீனமான மாம்சத்திலே வாசமாயிருக்க வேண்டும் என்று வந்தவரை நாம் ஏதோ ஒரு அடையாளமாக மாத்திரம் எடுத்துவிட்டு அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே நிற்க வைத்து விட்டோம். அந்த உறவுக்குள்ளே வருவதற்கு வரைக்கும் அவரால் நம்மை நடத்த முடியாது. ஆனால் எவன் ஒருவன் அந்த உறவுக்குள்ளே அவரை இழுத்து கொள்ளுகிறானோ அவன் வாழ்க்கை நாள் போக 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 எப்படி அந்த மெல்லிய சத்தம் முதலாவது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டால் தெரியுமோ, நாள் போக 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 எவ்வளவு இடி முழக்க சத்தமாக இருந்தாலும் சுற்றி நடந்தாலும் சரி, அந்த மெல்லிய சத்தம் காதில் துணித்து கொண்டே இருக்கும். அவர் சொல்லுவார், வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே. அதுதாங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். எசேக்கியலை கொண்டு ஆண்டவர் அதன் ஆழத்தை இப்படி எழுதி வைத்தார். எசேக்கியல் 47வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியல் 47வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசியுங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. தண்ணீர் இங்க பாருங்க, ஆண்டவர் இங்கேயும் அதே தான் அவர் சொல்லுகிறார். அவர் தூக்கி கொண்டு போகவில்லை, அவர் 1000 முழம் அவர் அளக்கிறார். அவர் அளத்ததுக்கு அப்புறம் அவர் கடக்க பண்ணுகிறார். எனக்கு அதுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதான் ஐக்கியம் என்று சொல்வது என்ன? 2 பேருக்குள்ள இருப்பது, ஒருவர் மாத்திரம் செய்வதல்ல. ஐக்கியத்திற்கு அவர், அதுவும் இன்னொன்று பாருங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நான் ஆவியான பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நிறைய வேணும்னா நம்மளோட இன்னொரு ஐடியா என்ன தெரியுமா? நான் எப்படியாவது பரிசுத்தமாயி, நான் எப்படியாவது இந்த காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர்கிட்ட போய் காத்திருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இது தப்பான வழி. எப்படி அன்பு அவரிடத்திலிருந்து துவங்கி எனக்கு வந்ததோ, எப்படி கிருபை அவரிடத்திலிருந்து துவங்கி எனக்கு வந்ததோ, அந்த ஐக்கியமும் அவரிடத்திலிருந்து துவங்கி தான் எனக்கு வரும். நான் போய் அதில் பார்ட்டிசிபேட் தான் பண்ண முடியுமே தவிர என்னிடத்திலிருந்து என்னுடைய பரிசுத்த கிரியையினாலே அந்த ஐக்கியத்தை துவங்க முடியாது. அந்த ஐக்கியம் என்னோடு கூட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து துவங்கப்பட்டு எனக்காக அனுப்பப்பட்டு விட்டார். இனி என்னுடைய வேலையெல்லாம் அந்த ஐக்கியத்துக்காக விருப்பப்பட்டு அவரை அழைத்து கொள்வது மாத்திரம்தான். அவர் எனக்குள்ளே வரும்போது, அவரோடு கூட ஐக்கியத்தில் நான் வளரும்போது, இந்த பரிசுத்த கிரியைகள் இருக்குது பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே இருந்து கனியாக வெளிப்படும். நான் அந்த கனிகளை உருவாக்கி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை எப்படியாவது பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டே தான் இருக்க போகிறோம். அதல்ல, அப்படி இல்லை. ஒருவனுக்கும் தன்னுடைய கிரியையினாலே அதை ஒரு பலனாக பெற்றுக்கொள்ள முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எவன் ஒருவன் சீக்கிரமா படிக்கிறானோ அவன் தான் போய் சொல்லுவான், ஆண்டவரே ஃபர்ஸ்ட்ல அந்த ஐக்கியத்தை தந்துருங்கப்பா, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றது அது வரைக்கும் நம்ம ஓடி இதை விடணும், அதை விடணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போனால் எப்படியாவது அபிஷேகம் கிடைச்சிரும், பவுலை போல பயன்படுத்திடுவார், பேதுருவை போல பயன்படுத்திடுவாருங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை தான் நமக்கு வந்து விட்டதே தவிர, எனக்காய் அருளப்பட்ட
என்னோடு கூட இருந்து என்னை சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் எனக்காய் காத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். எவன் ஒருவனுக்கு அந்த அறிவு வந்து விட்டதோ ஒவ்வொரு நாளும் அதனால்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? ஆவியானவரோடு உறவாடி கொண்டே இருக்க முடியும். அது ஒரு விசேஷித்த அனுபவங்க. அதை அனுபவிக்கணும். அதுக்குள்ள கால் வச்சிட்டீங்க அப்படின்னா ஆவியானவரை குறித்து அவர் அக்கினி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சுட்டரிக்கிற அக்கினி, சுத்திகரிப்பின் ஆவியானவர். அவர் வந்து உள்ளே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அவர் சுட்டரிப்பார், சுத்திகரிப்பார், சுத்த பொன்னாய் விளங்க செய்வார். ஒரு கப்பலில் தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் இவ்வளோ தண்ணி இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு சொல்லலாம், நிரம்பி இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது ஒரு நிரப்பப்பட்ட அனுபவம். ஆவியானவரால் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? ஆமாம் பெற்றேன். ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு மாத்திரம், அல்லது ஒரு அந்நிய பாஷையில் பேசுவதற்கு மாத்திரம். அது அதான் அந்த கணுக்கால் அளவு. ஆனால் ஆண்டவரை பாருங்க, கணுக்கால் அளவு போனோன்னு என்ன செய்யறாராம்? அடுத்த 1000 முழம் அளக்கிறாராம். அளந்துட்டு என்ன சொல்றாரு? அவர் எசேக்கியேலே கடக்க பண்ணுகிறார். அடுத்த 1000 முழம் கடக்க செய்கிறார், முட்டளவு. அடுத்த 1000 முழம் அளக்கிறார். எசேக்கியேலும் அவரோடு கூட கடக்க பண்ணுகிறார், இடுப்பளவு. அடுத்த 1000 முழம் அளக்கிறார், அங்கே போனால் நீச்சல் அளவு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த கரையோரமாய் நடத்தி கொண்டு போகிறாராம். அந்த கரையின் இரு புறங்களிலும் என்ன இருக்கிறதா? திரளான விருட்சங்கள், திரளான விருட்சங்கள். நீச்சல் அளவின் ரகசியம் என்ன தெரியுமா? அங்கே நான் நடக்க முடியாது, அந்த நீச்சல் ஆழம்தான் என்னை நடத்தும். ஏன்னா என் கால் இந்த பூமியில் படாது. என் கால் இந்த பூமியில் படும் வரைக்கும் தான் நான் நடக்க முடியும். என்னைக்கு என் கால் அதில் தூக்கிடுச்சோ, என்னைக்கு அந்த நீச்சலின் அளவு என்னை விட பலமாய் மாறிடுச்சோ, அன்னையிலேருந்து அது என்னை எங்கே இழுக்குதோ நான் அங்கே தான் போக முடியும். ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அனுபவத்தில் செல்லும் போது தான் அதன் கரையோரங்களில் 2 புறமும் திரளான விருட்சங்கள், திரளான விருட்சங்கள். அப்போதான் அந்த கனி அப்படியே வெளிப்படும். பாருங்க, அதே போல தான் அந்த அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன தீப்பொறியா இருந்தால், ஒரு சின்ன ஒரு அக்னி தான் எரிகிறது என்றால், ஒரு சின்ன குழந்தை கூட போய் கால் வச்சு இப்படி அழிச்சிடும். அதான் நீங்கள் பெற்ற ஆவியிலே அனலாயிருங்கள், அவித்து போடாதிருங்கள். எபேசியர் 4 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் பெற்ற ஆவியானவரை, நீங்கள் முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை துக்கப்படுத்த முடியும். அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, எல்லா துர்க்குணத்தையும், கசப்பும், கோபமும், பொருளாசையும் எல்லாம் உங்களை விட்டு விட்டழியுங்கள். இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரே என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட மாம்ச காரியங்கள் எனக்குள்ளே இருக்கும்போது நான் அவரை துக்கப்படுத்தி விடுவேன். எப்படி புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அதை எப்படி நாம் கேர்ஃபுல்லா நடத்த வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் பண்ண வாங்க என்று நான் அழைத்து விட்டு அவரை நான் துக்கப்படுத்தி கொண்டு வாழ முடியாது. அவர் துக்கப்பட்டு அனலா இல்லாமல் அவித்து போட முடியும் என்னால். ஆனால் அதே தீ பற்றி எரிந்து காட்டு தீ போல பரவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு யாருக்கும் முடியாது. அந்த காட்டு தீ ஒரு இடத்துல எரியுதுன்னா அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரும் போய் தட்டி சொல்ல வேண்டாம் காட்டு தீ இருக்குன்னு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் காட்டு தீ இருக்குன்னு. அதனால தான் ஒரு ஆவினால நிரப்பப்பட்டவனுக்கும், ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சும்மா நார்மலா வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனுக்கும் பகலுக்கும் இருளுக்கும் உள்ள வெளிச்சம் போல வெளிச்சம் உண்டு. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறவனா? எனக்குள்ளே நாள் போக 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 ஆவியானவர் என்னுடைய எல்லாவற்றையும் ஆளுகை செய்து, என்னுடைய எல்லா காரியத்திலும் அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி என்னை நடத்துகிற ஆவியானவருடைய பின்பாய் நடக்கிறவன் நானா, அல்லது ஆவியானவரை எனக்குள்ளே வைத்துக்கொண்டு நான் அவரை நடத்தி கொண்டிருக்கிறேனா? இதுதான் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டும். என்னை நடத்துகிற ஆவியானவருக்கு நான் என்னை கொடுப்பேனால், இந்த வாழ்க்கை நான் வாழும்போது இதே அழிந்து போகிற இந்த சரீரம், அது அவருடைய கையாகவும் அவருடைய காலாகவும் அவருடைய வாயாகவும் அவருடைய கண்ணாகவும் காலாகவும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் அது போல மகிமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் வேற ஒருவனுக்கும் வாழ முடியாது.
நான் அப்படி சொல்லும்போது ஏதோ எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பயங்கர பிரபலம் அப்படி இல்லை நான் சொல்றது. தேவன் மகிமைப்படுகிற தேவன் என்னை குறித்து நியமித்திருக்கிற சித்தங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். அது தேவனுடைய சித்தத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி என்னோடு அந்த உறவிலே இன்னும் அதிகமாய் நெருங்கி நான் இன்னும் அவரோடு நெருங்கி ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியத்திலே வளர்ந்து அவர் சொல்லுகிற சின்ன சத்தத்திற்கு கூட என் காதுகள் செவி கொடுக்க முடியும் என்றால், அவர் சொல்லுவதெல்லாவற்றுக்கும் என்னாலே கீழ்ப்படிய எனக்கு அவரோடு கூட அவ்வளவு ஐக்கியம் உண்டு என்றால், அவர் ஒருபோதும் ஒன்றையும் எனக்காக மறைத்து வைக்க மாட்டார். என் கால்கள் சிறிதாய் மாறும்போதே அவர் சொல்லுவாள், வழி அது அல்ல, வழி இதுவே. அநேக வேளைகளில் என்ன ஆகிடும் தெரியுமா? நாம் அநேக காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, இது எல்லாருக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினாங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடையாளத்திற்காக அவர் ஏதாவது வார்த்தையை தருவாரான்னு கண்ணை திறந்து தேடிட்டே இருப்போம். ஆண்டவரே ஒரு வார்த்தையில் உறுதிப்படுத்திட மாட்டீரா? அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஏதாவது காரியத்துக்கு எல்லாம் சிரிக்கிறது பார்த்தா எல்லாம் நம்ம ஆட்கள் தான். அதனால எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்தால் பாருங்க, பாஸ்டர் சொல்கிற ஒரு வார்த்தை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எதிர்பார்த்துருக்கிற ஒரு வார்த்தை வரணும் பாருங்க, அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். தெரியாமல் சும்மா அன்னைக்கு பாஸ்டர் அந்த வார்த்தை சொன்னால் போதும், ஆவியானவர் என் கூட இருக்கிறார். ஆனால் இது எத்தனையோ பொல்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் திருப்பி 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 சொல்லிகிட்டே இருப்பார் பாருங்க. நம்மள்ட்ட தான் சொல்லிட்டு இருப்பார், நமக்கு சொரணையே இருக்காது. எவ்வளோ கேட்ட, ஏன்னா நமக்கு அந்த வார்த்தை வேண்டாம், நமக்கு அதை கேட்கவும் வேண்டாம், நம்ம அதை கேட்கவும் இல்லை அவர்கிட்ட. அதனால அப்படியே இருப்போம். நமக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுமா? எவனோ வந்திருக்கான் தப்பு பண்ணிட்டு. எப்போவுமே அப்படி தாங்க தோணும். ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், நீ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு வசனம், ஸ்டேட்டஸில் யாரும் வசனம் வைக்க முடியாது, உடனே தேடி அது நம்ம வசனமானு பார்க்கணும். இல்லை எங்கேயாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பார்க்காத வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கும், ஏன்னா டெய்லி வசனம் வரும், பார்க்க மியூட்டில் இருக்கும். அன்னைக்கு போய் பார்ப்போம் பாருங்க, ஏன்னா நமக்கு தேடுற வசனம் வருதா இல்லையான்னு நமக்கு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு காரியத்துக்காக நான் ஏதாவது பேசுவேனான்னு தேடிட்டே இருக்க பாரு, ஆனால் நான் உன்னை திருத்துறதுக்காய் டெய்லி எவ்வளோ தடவை பேசிகிட்டே இருக்க தெரியுமா? ஆனால் அந்த சத்தத்தை உன் காது கொடுத்து கூட நீ கேட்கல. எத்தனை முறை ஒரே வார்த்தையை திருப்பி 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 காட்டினேன் தெரியுமா? எத்தனை முறை உன் பக்கத்தில், உன் தூக்கத்தில், கனவுல எத்தனை முறை உன்கிட்ட சொன்னேன் தெரியுமா? நீ திருந்துவதற்காய். ஆனால் நீ அதை கேட்கவே இல்லை. உன் காரியத்திற்காய் நீ என்னை தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் நான் உன்னை திருத்துவதற்காய், உன்னை நடத்துவதற்காய் அனுதினமும் பேசுகிற வார்த்தைகளை நீ அலட்சியம் பண்ணி விட்டாய். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. ஆனால் அதுக்கு தாங்க அந்த உறவுல வரணும். யாரும் போய் ஆண்டவரே என்னை நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி நடத்திட்டு போனால், உறவுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடும். உறவுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வார்த்தையை கனப்படுத்த மாட்டோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவருடைய உறவு எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியத்தில் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐக்கியத்தில் இருக்கிறவருடைய அவர் துக்கம், ஒரு மனைவியும் கணவன் நல்ல உறவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, அந்த மனைவி சப்போஸ் கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கட்டு இன்னைக்கு அப்படியே போக மாட்டாங்க, இம்மீடியட்டாக போய் தெரியாமல் வந்துடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியாது. அதாங்க அந்த உறவின் அழகு. அதுதான் ஆண்டவர் சொல்கிற, பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எத்தனை பேருக்கு அந்த ஐக்கியம் வேணும்? ஆண்டவரே, இன்னையிலிருந்து அப்பா எனக்கு ஏதோ ஒரு அடையாளத்துக்காகவோ நான் ஒரு அபிஷேகத்தை பெற்றேன், அது போதும் என்று நான் நின்று விடக்கூடாது. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் நான் கேட்கிற ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நீர் சொன்ன அந்த ஐக்கியம் அது எனக்குள்ளே பெருகி, நீர் எதிர்பார்க்கிற ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை அது எனக்கு உண்டாக வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தகுதியோ, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தமாகலையே, எனக்கு எப்படி? உங்களுக்கு தான் அது. யார் அந்த நிலை, யார் பெரிய நான் பரிசுத்தம் ஆகிட்டேன் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு தந்துருவார்னு யோசிக்கிறீங்களோ, நீங்கள் வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. எவன் ஒருவன் ஆண்டவரே எனக்குள்ளே என்னப்பா பரிசுத்தம் இருக்கு, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி என்ன நடத்திடுவீங்களா? உங்களுக்கு தான் அது, உங்களுக்கு தாங்க. ஏன்னா உங்களை பரிசுத்தமாக்க ஒருவரால் மாத்திரம்தான் கூடும்.
உங்களை சுத்திகரிக்க அந்த அக்னினால மாத்திரம்தாங்க கூடும். உங்களை திருத்துவதற்கு அவராலே மாத்திரம்தான் கூடும். உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பதற்கும் சத்தியத்திலே நடத்துவதற்கும் அவர் ஒருவராலே மாத்திரம்தான் கூடும் என்று அறிந்துதான் நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், உங்களுக்காய் நான் அனுப்ப போகிற விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை என் பிதா உங்களுக்காக தந்தருளுவார். அவர் இன்றைக்கும் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். அநேகம் பேருடைய இருதயத்திலே அந்த கதவுல அவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானாகில் நான் அவனோடு கூட வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், அவனை நடத்துவேன். அப்படியே நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அந்த உறவு வேணும் ஆண்டவரே. நீர் அளக்க அளக்க அளக்க, நீங்க நல்லா யோசிக்கோங்க, எசேக்கியேல் கடந்தான் என்று அல்ல, எசேக்கியேலை கடக்க பண்ணினார். அவர் அளந்து காட்டுவார், அவர் கடக்கவும் பண்ணுவார். ஆனால் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும், அவர் என்ன அளந்து கூட்டிட்டு போனாலும் சரி, இறுதி மட்டும் அவர் எனக்கு காட்ட நான் நடக்கிற எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசை எனக்குள்ள இருக்க வேண்டாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஏதோ அந்த உறவுக்காய் அந்த ஐக்கியத்திற்காய் நீர் எனக்கு எத்தனையோ தருணங்கள் தந்த போதிலும் ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்காமல் எத்தனையோ நாட்கள் என்னுடைய தேவைக்காய் மாத்திரம் உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்திருந்த நாட்கள் போதும் அப்பா. இன்றையிலிருந்து ஆண்டவரே, நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறவனாய், ஆவியானவருடைய ஐக்கியத்திலே இருக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. அப்படியே ஜெபமாய் எடுக்கலாமா உள்ளத்துல இருந்து? ஓ அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமை. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, எங்களுக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, விலையேறப்பட்டவரே, உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் அப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, என் காதுகளை திறந்தருளுங்கப்பா. ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட இருதயத்திலிருந்து ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்களுக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே அக்கினியாய் கிரியை செய்கிற ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராகப்பா. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது ஆண்டவரே. நீச்சல் ஆழத்தில் எங்களை கடக்க பண்ணுவீராக, கடக்க பண்ணுவீராக. அனுதினமும் உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய ஆளுகைக்கு எங்களை தந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி
எங்களோடு உள்ள ஐக்கியத்தினாலே நீர் உம்மை மகிழ பண்ணும்படியாய் எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கத்தக்கதாய், இருபுறமும் மிகுந்த விருட்சங்கள் உண்டாயிருக்கத்தக்கதாய் அந்த ஜீவன் அது எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு செல்லுவதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் விருதாவாய் போகாதபடிக்கு இன்று முதல் எங்கள் வாழ்க்கை மாறும்படியாய் உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கும் உடைய பாதுகாவலுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கேட்ட வார்த்தையிலே வளர்ந்து கனி கொடுக்கத்தக்க பிள்ளைகளாய் நீரே மாற்றி உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்பொழுது சமாதானத்தோടെ அனுப்பும். கூட இரும் ஆண்டவரே. ஆன்லைனில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதாக அப்பா. நாளை தினம் நடக்கிற ஆராதனைகளை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உடைய தாசர்களை வல்லமையினால நிரப்பி பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கிருபையை போதும் தங்கியிருப்பதாக. மோடுள்ள ஐக்கியத்திலே வளர்ந்து ஆண்டவரே உம்மாலே நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பங்குள்ளவர்கள் ஆக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலம் அந்த எல்லா மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.